பலூன் அக்காவும் அனகோண்டா அண்ணன்களும். பணம்னு ஒன்று உலகத்தில் உருவான காலத்துலேருந்தே அந்த பணம் ஆண்களோட ஆளுமையில் தான் இருந்திருக்கு. நாகரிக சமூகம்னு நம்மளை நாமளே சொல்லிக்கிட்டு உருவாக்கப்பட்ட சமூகத்தில் எந்த சமூகத்துலேயுமே பொருளாதாரத்தோட தலைமையில் பெண் இருந்ததே இல்லை. இப்போவுமே கூட சிஇஓஸ் என சொல்லப்படுகிற டாப் மோஸ்ட் சீட்ஸில் 20%க்கும் கம்மியாக தான் பெண்கள் இருக்காங்க. அப்புறம் உலக பணக்காரர்களில் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்குங்க. பணமும் இல்லை பணம் சேர்க்குற வழியும் பெண்ணுக்கு சுலபமானதாக இந்த சமூகம் வச்சதே இல்லை. ஒருவேளை அது கடினமாக இருக்கிறதுனால அதை ஆண் எடுத்துக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். இது முழுக்க முழுக்க ஆண்கள் மேலேயே தப்பு சொல்லிட முடியாது. ஆண்கள் தான் பெண்களை அடக்கி ஒடுக்கி பணத்தின் பக்கம் நெருங்க விடாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சிஇஓ போஸ்ட்டே வச்சுக்கோங்களேன். சிஇஓ போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தன் அந்த ஒர்க் ப்ரெஷர்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் டிப்ரெஷன்னாலையும் ஏதோ ஒரு வகையில் முடி கொட்டி முகம் சுருங்கி அந்த ஸ்டாண்டர்ட் அழகுலேருந்து குறையிறான்னு வச்சுக்கோங்க. அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அதுக்கு ஈக்குவலாக அதனால் பெறப்படுற பணம் இருக்குல்ல, அது அவனை திருப்திப்படுத்திடும். ஆனால் அதே இடத்துல ஒரு பொண்ணு இருந்து, என்னம்மா முடி முன்ன மாதிரி திக்னஸாகவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டா, அதுக்கு ஈக்குவலாக எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் அந்த பெண் அதை ஏற்றுக்க மாட்டான். ஸோ இது ரெண்டு வகையிலையுமே அதன் பாதியில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போது அதே ஒரு பொண்ணுக்கிட்ட போய், உன் முடி திக்னஸாகவும் இருக்கும், உன் ஸ்கின்னும் க்ளோ ஆகிடும், உன்னுடைய அழகை ஊரெல்லாம் பாராட்டுவாங்க, அதே சமயத்தில் பணமும் வரும் அப்படின்னா அந்த ஒரு பெண்ணை வரலாற்றில் எத்தனை பெரிய வீரர்களாக இருந்த ஆண்மகனாலும் பணப்போட்டியில் முந்தவே முடியாது. அதுதான் இப்போ நடந்திருக்கு. பண்டமாற்று முறை காலகட்டத்தில் இருந்தே பெண் ஒரு பண்டமாக இருந்து மாற்றப்படுவாளே தவிர அந்த பண்டத்தை ஹேண்டில் பண்ணுற இடத்துல பெண் இருந்ததே இல்லை. பணத்துக்கு கல்ச்சரே கிடையாது. கல்ச்சரல் பாலிசிங்கெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பணத்துக்கு கல்ச்சர்லாம் கிடையாது. கல்ச்சர் எதுக்கு இருக்குன்னா கடவுளுக்கு தான் இருக்கும். ஒரு கடவுளை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு உங்களால் மாற்ற முடியாது. அதாவது கொடுத்து வாங்க முடியாது. பண்டமாற்று முறையில் என் வேல்யூ இருக்கிற ஒரு கடவுளை நான் உனக்கு கொடுக்குறேன், உன் வேல்யூ உள்ள கடவுளை நீ எனக்கு கொடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உன் கடவுளோட வேல்யூ அங்கே செல்லாது, அவன் கடவுளோட வேல்யூ உனக்கு புரியாது. ஸோ கடவுளே நாடு விட்டு நாடு போனால் செல்லாத காசாக மாறிடுவாங்க. ஆனால் எத்தனை நாடுகள் எத்தனை கண்டங்கள் கடந்தாலும் வேல்யூ மாறாமல் இருக்கிறது பணம் மட்டும்தான். அதனால் அந்த பணத்துக்கிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் குறிப்பிட்ட மனிதர்களுக்கு குறிப்பிட்ட குழுவுக்கு இருக்கக்கூடிய கல்ச்சரல் மெரிட் வேல்யூஸ் இதெல்லாம் சொல்லி இது மூலமாக தான் நீ அந்த பணத்தை அடையணும், இது இல்லாமல் அந்த பணத்தை நீ அடையக்கூடாது அப்படின்லாம் பேசுனீங்கன்னா அந்த பணத்துக்கு அந்த மொழி புரியவே புரியாது. இந்த கல்ச்சர் பார்க்காத, மெரிட் பார்க்காத, வேல்யூகளை மதிக்காத இந்த பணம் அதே மாதிரி அதே குணாதிசயங்களோடு இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் சில கல்ச்சரல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. பெண் ஆண் இப்படி இருக்கணும், பெண் இப்படி இருக்கணும், பெண் இதன் மூலமாக இப்படிலாம் சம்பாதிக்கலாம், ஆண் இதன் மூலமாக இப்படியெல்லாம் சம்பாதிக்கலான்னு. ஆனால் ரொம்ப அதிசயமாக இந்த இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அண்டால் இதெல்லாம் சேர்ந்து பெண்ணுக்கு இந்த கல்ச்சரல் மெரிட்ஸ் எல்லாம் தாண்டி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தை அடையிறதுக்கான ஒரு வழியை உருவாக்கியிருக்கு. ஏன்னா பணம் உருவான இத்தனை வருஷ காலத்தில் இந்த ஆண் சமூகம் அதை விட்டதே கிடையாது, அதுக்கு அனுமதிச்சதே கிடையாது. இது ரேண்டமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு சுவிட்சை ஆன் பண்ண போய் இன்னொரு கேட் ஓப்பன் ஆன மாதிரி இது நடந்திருக்கு. இப்போது இதில் என்ன வயிற்றுச்சல்னா, ஒரு ஆண் இன்னொரு ஆண் அதிகமாக சம்பாதிக்கிறான்னாலே இவன் வயிறு எறிவான். அப்படி இருக்கும்போது அதை ஒரு பொண்ணு பண்ணும்போது இன்னும் டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக வயிறு எறிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த பொண்ணு ரொம்ப சுலபமாக தான் ஒரு பொண்ணுங்கிற காரணத்தினால மட்டுமே அதை வச்சு மட்டுமே அதை சம்பாதிக்கிறா அப்படிங்கும்போது ஆணுக்கு அந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவன் ஆண், அட்லீஸ்ட் இவன் பொண்ணாக இருந்தாலாவது அந்த ஆக்டிவிட்டியே இல்லை அந்த ப்ராசஸை அப்படியே காப்பி பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை அவன் தேர்ந்தெடுத்திருப்பான். அது இவனால் முடியாதுங்கும் போது வழக்கமான இந்த கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், கல்ச்சரல் ஸ்டாண்டர்ட், மெரிட்ஸ், வேல்யூஸ் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த பணம் சம்பாதிக்கிற அந்த பொண்ணோட ப்ராசஸை டீக்ரேட் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளிலும் பெண்களுக்கு நாட் அலவுட் அப்படின்னு ஒரு போர்டை வச்சுட்டு ஆண்களே முழு சுதந்திரத்தோடு அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போது ஒரே ஒரு பொண்ணு அவளோட பணம் சம்பாதிக்கக்கூடிய ப்ராசஸில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு போர்டு போடுறது இவ்வளோ பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. இந்த டீக்ரேட் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது சரியில்லை, இது தப்புன்னு இன்னொரு புரட்சிகர பெண் யூடியூபருமே பேசுகிறாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது? ஆண்கள் இந்த வேடிக்கை பார்த்துட்டு விரல் சுப்பிட்டே இருக்க வேண்டியது தானா அப்படின்னு கேட்டால், அப்படி ஒரு இடத்த உருவாக்குனதே ஆண்கள் தான். பல வருஷ காலமாக இந்த கிரவுண்டு சமனற்றதாகவே இருந்திருக்கு. அப்படி ஒரு சமமற்ற நிலத்தை உருவாக்குனதே இந்த ஆண்கள் தான். இப்போது
அந்த சமமற்ற தலைமை அட்வான்டேஜாக மாறி ஒரு பொண்ணுக்கு பணத்தை கொடுக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மொழி பிதுங்கி வயிற்றெரிச்சலில் நிற்க வேண்டியிருக்கிறது. சரி, இது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது எங்கே ஆரம்பிச்சது? ஒரு பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் ஒரு ஆண் கமெண்ட் பண்ணுறான். நான் ஏன் இந்த கிரவுண்டு ஈக்குவலாக இல்லை, சமமாக இல்லை அப்படிங்கிறேன்னா, ஒரு பொண்ணோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போய் ஒரு ஆண் கமெண்ட் பண்ணுறான், ஆபாசமாக கமெண்ட் பண்ணுறான். இது என்ன பலூனா அப்படின்னு. அவங்களும் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. அது அவங்க வே ஆஃப் ஆன்சரிங். அதில் நம்ம ஒன்றும் தலையிட முடியாது. இந்த கிரவுண்டு ஈக்குவலான கிரவுண்டாக இருந்துச்சுன்னா, இதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆணோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் இது என்ன அனகோண்டாவா அப்படின்னு கமெண்ட் பண்ண முடிஞ்சு, அதுக்கு அந்த ஆண் மகன் அதே மாதிரி ஆமாம் இது அனகோண்டா தான் அப்படின்னு, இல்லை இது அனகோண்டா இல்லை அப்படின்னு அவன் கமெண்ட் பண்ணி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லாமல் இருக்குது. இந்த பாசிபிலிட்டிஸ் ஏன் இல்லைன்னா, ஒரு ஆண் போய் ரேண்டமாக ஏதோ ஒரு பொண்ணோட ஐடியில் கேவலமாக கமெண்ட் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் ஆணுக்கு இருக்குங்கிறதோட விளைவு தான் இப்படி ஒரு பலூனாக்கா உருவாகிறதுக்கான காரணம். இஃப் யூ கான்ட் பீட் தெம், ஜாயின் தெம். ஆனால் இங்கே ஜாயின் பண்ண முடியலங்கிற வயிற்றெரிச்சல் தான் இவ்வளோ பெரிய ட்ரோலுக்கு காரணம். உங்களாலையும் அந்த கேமில் ஜாயின் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். கூச்சமே படாமல் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க நம்ம அனகோண்டா அண்ணன்கள். அந்த அளவுக்கு கேவலமாலாம் போய் என்னால் இதை பண்ண முடியாது, அவ்வளோ தரங்கிட்டலாம் நான் இறங்க முடியாது அப்படின்னு கல்ச்சுரல் பாலிசிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கல்ச்சுரல் பாலிசிங்லாம் பணத்துக்கு கிடையாது. அதெல்லாம் நம்ம கும்புற கடவுள்களோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா இங்கே சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டிங்கன்னா, அந்த பணம் எந்த கல்ச்சுரல் பாலிசிஸ்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்துச்சுங்கிறது அந்த நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு கல்ச்சரே அங்கே கிடையாது. ஏன்னா அதன் பின் இருக்கிற எந்த கடவுள்களுமே அங்கே கிடையாது. ஏன்னா அங்கே அவன் ஒன்லி ஃபேன்ஸ்லாம் வச்சுருக்கான். இவங்க இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இந்த வயிற்றெரிச்சல் படுறாங்கன்னா, அது இந்த ஊரில் இங்கே வளர்ந்த ஒரு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரியான விஷயங்களில் இறங்கினா இவங்க இன்னும் எவ்வளோவா எரிவாங்கங்கிறத யோசித்து பார்த்தா, அதனால் கூடிய விரைவில் இந்த கிரவுண்டை எப்போ ஈக்குவல் பண்ணுறீங்களோ அதுதான் இந்த ஆண் இனத்திற்கு நல்லது. இல்லைனா கடைசி வரைக்கும் வயிற்றெரிச்சல் பட்டுக்கிட்டே உட்கார வேண்டியது தான்.